இந்த திருமண தடைன்றது ஆண்களுக்கு மட்டும்தானா இல்லை பெண்களுக்கும் பொருந்துமா? பெண்களுக்கு பொருந்தும். ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா வீட்டுடைய வடமேற்கு திசையை பார்க்கணும். வடமேற்கு திசை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு சூரியன் ஒரு ஆண் மகன் வேணும் அப்படின்னீங்கன்னா கிழக்கு பகுதியை சரியாக வச்சுருக்கணும். படிக்கட்டு தப்பாக கட்டின வீடுகளில் 100% மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், இல்லைன்னா டைவர்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் தென்கிழக்கு உள்மூலை படிக்கட்டு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா அந்த வீட்டில் 100% விபத்துக்கள் ஏற்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கத்துறை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். குருவாழ்க குருவை துணை. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பொண்ணு கிடைக்கல அப்படின்றது தான் அதை விட பெரிய பிரச்சனை சார். ஸோ தன்னுடைய வீட்டில் ஏதாவது வாஸ்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட 90s கிட்ஸுக்கு திருமணம் ஆகாம தவிக்கிறாங்களா? நிச்சயமா. எப்போவுமே ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா வீட்டுடைய வடமேற்கு திசையை பார்க்கணும். வடமேற்கு திசை அப்படிங்கிறது மாமன் மைத்துனனுக்கான இடம், பெண்ணுக்கான இடம், பெண் வரவுக்கான இடம். அந்த இடத்துல தவறான கட்டிட அமைப்புகள், ஒரு படிக்கட்டுகளோ அல்லது செப்டிக் டேங்க், டாய்லெட், பாத்ரூம் இந்த மாதிரி வடமேற்கு திசையில் தவறான கட்டிட அமைப்புகள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் திருமணமே நடக்கிறதில்ல. நீங்கள் கடந்த காலத்தில் நம்ம தொடர்ந்து பதிவிட்டது தான் இப்போவும் சொல்கிறோம். வடமேற்கு திசையில் வீட்டிற்கு வெளிப்பகுதியில் காம்பவுண்டை ஒட்டியோ இல்லை காம்பவுண்டை ஒட்டாமையோ நீங்கள் ஒரு குளியல் அறையோ அல்லது கழிப்பறையோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீட்டில் மூத்தது ஆண்மகனாகவோ இல்லது 2 ஆண் குழந்தைகள் இருந்தாங்கனாலும் திருமணம் நடக்காது. நீங்கள் ஜாதகத்தை போய் எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் சரி, அங்கே போனீங்கன்னா திருமண தோசை இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க எத்தனை பரிகாரம் பண்ணாலும் திருமணம் நடக்காது. என்னதான் சார் பலன் அதுக்கு? அதான் அதுக்கு நீங்கள் 100% வீட்டை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். வேறு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் கடந்த முறை கூட வீடியோ கூட நம்ம சேனலுக்கு கொடுத்துருந்தேன். 2 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 திருமணம் நடந்துச்சு ஒரே மாதத்தில். நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தோம். என்னென்னா எல்லோரும் பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறப்பவே எனக்கு வெளியில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் வேணும். வீடு பல கோடி போட்டு கட்டுவாங்க. வீட்டு எல்லாமே நம்ம டயக்ராம் கொடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்க கேட்குற இடம் பார்த்திங்கன்னா அந்த கெட்டதுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வேணும், வெளியில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் வேணும்பாங்க. அவங்க இன்றைக்கி பல கோடி ரூபா போட்டு வீடு கட்டினா கூட அவங்களோட மனநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டதுக்கு போயிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு பேசுவாங்க. நெகட்டிவாக தான் வரும். நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், தயவுசெய்து அதை விட்டுருங்க, கடைசியாக பேசுவோம் அப்படிம்போம். பட் அவங்க மனநிலை அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாஷிங் மிஷின் எங்கே வைக்கலாம், பூஜை அறை எங்கே இருக்கணும், என்ன சாமி வைக்கணும், இந்த சிங்க் எங்கே இருக்கலாம், இந்த டாய்லெட் பாத்ரூம் எங்கே இருக்கலாம், இந்த ஒரு மனநிலையே தான் ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி தான் இந்த வாஸ்துல திருமணம் அப்படின்னு சொல்லி வர்றப்ப ஆணுக்கு அப்படின்னு வடமேற்கு திசை சரி பண்ணோன்னா 100% திருமணம் நடக்கும். பெண்ணுக்கு அப்படின்னா கிழக்கு பகுதி. ஏன்னா கிழக்கு சூரியன் ஆண், செவ்வாய் பெண், நிலம் அப்படிங்கிறது வடக்கு பெண்ணுக்கானது, பெண் திசை அப்படிங்கிறோம். கிழக்கு சூரியனுக்கான திசை அப்படிங்கிறோம். அப்போது ஒரு பெண்ணுக்கு சூரியன் ஒரு ஆண் மகன் வேணும் அப்படின்னீங்கன்னா கிழக்கு பகுதியை சரியாக வச்சுருக்கணும். கிழக்கு அடைபடாமல் இருக்கணும். இல்லை கிழக்கு பகுதியில் தேவையில்லாத செப்டிக் டேங்கோ, சம்போ, படிக்கட்டுகளோ இது போல் அமைப்புகள் கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா பெண்ணுக்கு 100% திருமணம் அவருடைய நினைத்த மாதிரி மாப்பிள்ளை கிடைப்பாங்க. அதே மாதிரி சரியான ஒரு வயதிலேயே நடக்கும். நிறைய இடங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி 40 வயசு 50 வயசு தாண்டி பெண்கள் திருமணமாக இருக்காங்க. அது காரணம் எல்லாமே கிழக்கு அடைப்பட்ட இடங்கள். இந்த திருமண தடைன்றது ஆண்களுக்கு மட்டும்தானா இல்லை பெண்களுக்கும் பொருந்துமா? பெண்களுக்கு பொருந்தும். பெண்கள் நிறைய இருக்காங்க. இன்றைக்கி மாப்பிள்ளை கிடைக்காத பெண் நிறையா இருக்காங்க. நிறைய போகிற இடங்களில் மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள், மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்களாங்க. ஆனால் அதற்கு அந்த பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை இல்லைன்னா இந்த கட்டட அமைப்புகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய வீட்டமைப்பு எப்படி இருக்கோ அதே அமைப்பில் தான் மாப்பிள்ளை வருவான். நீங்கள் அவங்கள தனியாலாம் தேர்ந்தெடுக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு வடமேற்கு தப்புன்னா மாப்பிள்ளை வடமேற்கு தப்பான மாப்பிள்ளை வருவார். தென்கிழக்கு தப்பாக இருந்தால் தென்கிழக்கு தவறான மாப்பிள்ளை தான் வருவார். அது எப்படி சார் அந்த கனெக்ஷன்? அது எப்போவுமே ஒன்று ஒத்ததை தான் ஈர்க்கும், மாறிலாம் வராது. இப்போது பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஈசானியத்தில் படிக்கட்டு இருக்கும், இல்லை ஈசானியத்தில் பூஜை ரூம் இருக்கும், இல்லை ஈசானியத்தில் டாய்லெட் பாத்ரூம் போட்டு வச்சுருப்பாங்க பையன் வீட்டில். அதே மாதிரி பெண் வீடு போனீங்கன்னா அந்த பெண் அமையும். அப்போ என்ன ஆகுன்னா இந்த மாதிரி இடங்களில் ஒரு குறிப்பிட்ட நாள் திருமணமாகி வந்தோடனே ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே அந்த இடத்துல பிரிவு அப்படிங்கிறது கொடுத்துரும். வடகிழக்கு படிக்கட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக டைவர்ஸ் கொடுக்கும். வடகிழக்கில் சின்னதாக ஒரு பூஜை ரூம் இருக்குது அப்படின்னா ஒன்று பொருளாதார இழப்புகளை கொடுத்து பணங்காசு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுத்து பிரிவை கொடுத்துரும். அதுக்கு மெயின் அப்படின்னா அந்த ஈசானிய பகுதி,
திருமணத்துக்கான பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். அதனால தான் நீங்கள் திருமண தடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா பெண்ணுக்கு கிழக்கு தென்கிழக்கு பகுதியை பார்க்கணும். அதே மாதிரி ஆணுக்காக இருந்தால் மேற்கு வடமேற்கு பகுதியை பார்க்கணும். இது ரெண்டும் சரியாக இருந்தால் திருமண தடங்கள் இருக்கவே இருக்காது. அது 40 வயசு தாண்டினா கூட திருமணம் நடந்திருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய நண்பர் தான், அவருக்கு 50 ஆண்டுகளை கடந்தது. முதல் திருமணமாகி அவங்க ஒரு திடீர் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. அப்புறம் துணை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு வேணும், எனக்கு வயசாக யாரோ ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டுக்கு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துணை தேடுறாங்க. துணை அவரு தேடலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏன்னா பசங்க இருக்கிறாங்க, நாளைக்கு ஃப்யூச்சர் யார் உங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவர் எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னாரு. அவர் வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு. அப்புறம் நான் சொல்கிறப்ப அவரும் எனக்கு திருமணத்து மேலே விருப்பம் இல்லை வேணான்னாரு. சரி ரைட் இதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த வடகிழக்கில் இருக்கிற படிக்கட்டை மட்டும் இடிங்க, திருமணம் நடக்குதா நடக்கலான்னு பார்த்துக்கலான்னு சொல்லி இடிக்க சொன்னோம். இடிச்சு 1 மாதம் கூட ஆகலை, திருமணம் முடிஞ்சு. 100% நடந்துச்சு. இது வந்து நீங்கள் நேரடியாக வாங்க, நேரடியாக காமிக்கிறேன், நேரடியாக அவங்ககிட்ட போய் பேசுங்க, இது உண்மையாக போய்ன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. வீடு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. வீடு அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது, பிரபஞ்ச சக்திகளை உள்ளடக்கியது. நீங்கள் வீட்டில் உட்காந்து என்ன கேட்டாலும் நடக்கும், என்ன நினச்சாலும் நடக்கும். அதனால தான் வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் தவறான சொற்கள், அதே மாதிரி எப்போவுமே குறை கூறக்கூடிய சொற்கள், அபசகனமான சொற்களை வந்து வீட்டில் பயன்படுத்தவே கூடாது. பாசிட்டிவான வார்த்தைகளை எப்போவுமே வீட்டில் பேசுனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சது அனைத்துமே நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவில் நான் சொல்கிறது என்னென்னா, வீடு அப்படிங்கிறது பெண் சக்தி நிறைஞ்ச இடம். அந்த வீட்டில் கூடிய பெண்கள் எப்போவுமே தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க, தன்னை முன்னிறுத்திக்கிறாங்க, இல்லை தன்னை ஒரு ஆளுமையாக வச்சுக்கிறாங்க, எப்போவுமே ஒரு 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 மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு எப்போவுமே ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும். அந்த வீட்டில் கூடிய எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த வீட்டோட தலைவன் நம்மளை வாஸ்து பார்க்க கூப்பிட்ருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முகத்தை ஒரு பக்கம் திருப்பிட்டு போவாங்க. அந்த வீட்டில் அவர் என்ன சொல்லுவார்னா, எங்கள் வீட்டில் இது தாங்க பிரச்சனையும் பாரு, அங்கே பிரச்சனைக்காக தான் நம்ம கூப்பிட்ருப்பாங்க வாஸ்து பார்க்கவே. அப்போது எப்போவுமே பெண் அப்படிங்கிறவங்க வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு சிறப்பாக இருக்கும். அதனால் எத்தனை கஷ்டங்கள் வரட்டும், எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலுமே நம்மளை வந்து ஒரு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒரு பெண் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் வாஸ்தி பார்க்க வேண்டியது சூப்பராக இருக்கும். இப்போது சில வீடுகளில் சார் படிக்கட்டு வீட்டுக்கு வெளியே வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு, பணக்காரவங்க வீடு அப்படின்னா படிக்கட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. உள்ளே வைக்கிறது சிறப்பாக இருக்குமா இல்லை வெளியே வைக்கிறது சிறப்பாக இருக்குமா? பொதுவாக இந்த வாஸ்து விதிகளில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு வீட்டுக்கு நீங்கள் படிக்கட்டுகள் எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. நிறைய இடங்களில் வீடெல்லாம் சூப்பராக கட்டிடுவாங்க, இந்த படிக்கட்டு தப்பாக கட்டிடுவாங்க. படிக்கட்டு தப்பாக கட்டின வீடுகளில் 100% மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், இல்லைன்னா டைவர்ஸ் ஆகும். இப்போது மரணம், கணவன் மனைவி இறந்தாலும் பிரிவு தான், டைவர்ஸ் ஆனாலும் பிரிவு தான். இது ரெண்டுமே ஒன்று தான், சொல்கிற விதங்கள் வேறு. அப்போது ஒரு படிக்கட்டு தான் ஒரு குடும்ப தலைவன் தலைவியுடைய ஒற்றுமையை தீர்மானிக்குது. அப்போது படிக்கட்டுகள் அப்படின்னா பெரும்பாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜோதிடர்கள்லாம் படிக்கட்டுனா கேது, படிக்கட்டு வைக்கிறது தப்புங்கிறாங்க. அப்போது வீட்டுக்கு படிக்கட்டில் பறந்தெல்லாம் வீட்டுக்குள்ளே போக முடியாது, கேது மேலே மிதித்து தான் போகணும். இதுவே இன்றைக்கி அடிப்படை தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு இந்த வாஸ்துவில். அப்போது இந்த படிக்கட்டுகள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி 90% பேருக்கு தெரியறதில்லை. ஒரு வீட்டுக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு திசையில் படிக்கட்டு அமைக்கணும், வடமேற்கு திசையில். கிழக்கு திசை பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு திசையில் மாடி படிக்கட்டு அமைக்கணும். நான் சொல்கிறது மாடி படிக்கட்டு. வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்கு திசையில் படிக்கட்டு, கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு திசையில் கொடுக்கணும். வீட்டுக்கு உள்ளே கொடுக்குறீங்கன்னா வடக்கு பார்த்த வீட்டிற்கு மேற்கு சுவரில் நடுப்பகுதியில் கொடுக்கணும், கிழக்கு பார்த்த வீட்டிற்கு தெற்கு சுவரில் நடுப்பகுதியில் கொடுக்கணும். அப்போது இதை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சாலும் அந்த வீட்டில் ஒன்று தீர்க்க முடியாத கடனை கொடுக்கும், இல்லைன்னா தீர்க்க முடியாத கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பதிவிடுறோம். அப்போது இப்போ வெளியில் எப்படி படிக்கட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு திசையாக இருக்கட்டும் தென்கிழக்கு திசையாக இருக்கட்டும், 2 திசைகளுமே கேண்டிலீவர் படிக்கட்டு அப்படிம்போம். அது பில்லர் இல்லாத கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கட்டுக்கு கீழே அதே போல் தான் தேவையில்லாத பொருளில் போட்டு வைக்கிறது, இந்த கழிவறைகள் அமைக்கிறது, சின்னதாக ரூம் கட்டி வாஷிங் மிஷின் வச்சுக்கிறேன்னு பண்ணுறது, இந்த மாதிரி படிக்கட்டு கீழே நம்ம பண்ணவே கூடாது. அதே போல் தான் நான் தொடர்ந்து என்ன பதிவிடுறேன்னா, நீச்ச பகுதிகள் வீட்டில் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் படிக்கட்டு கொடுக்கலாம். இப்போ தென்மேற்கு திசை படிக்கட்டா தாராளமாக தென்மேற்கு தெற்குலேயும் மேற்குலேயுமே ஓப்பன் ஸ்டேர் கேஸ் கொடுக்கலாம். அதை வந்து அடைச்சி கொடுக்கக்கூடாது. இப்போ தென்மேற்கு மேற்குலேயோ தெற்குலேயோ
உள்மூளை படிக்கட்டுகள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய தலைவனுக்கு 100% திடீர் மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே ஓப்பன் ஸ்டேர்கேஸ் வெளியில் ஓப்பனாக கொடுத்துருக்குறீங்க கேண்டிலிவர்னால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. அது தென்மேற்கு மேற்காகட்டும் இல்லை தெற்காகட்டும் 2 பகுதியிலையுமே நம்ம கொடுக்கலாம். வடமேற்கில் கொடுத்தாலும் தென்கிழக்கில் கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாக கொடுங்க. உள்மூளை படிக்கட்டுகள் வீட்டில் கொடுக்கவே கூடாது. உள்மூளை படிக்கட்டுகள் எப்போவுமே தீர்க்க முடியாத நோய்களை உடையவர்களை வச்சுருக்கும். இப்போ நீங்கள் தென்கிழக்கு உள்மூளை படிக்கட்டு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த வீட்டில் 100% விபத்துக்கள் ஏற்படும். அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வண்டி வாகனங்களில் போய் ஆக்சிடென்ட் ஆகி விபத்துக்களை கொடுக்கும், கைகால்கள் எலும்பு முறிவுகளை கொடுக்கும். தென்கிழக்கு உள்மூளை படிக்கட்டு. வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு என்ன பண்ணுன்னா தொடர்ந்து தீர்க்க முடியாத நோய்களை உடையவர்களை வச்சே. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற பசங்க வெளியூர் வெளிநாடு போயிடுவாங்க, வீட்டுக்கே வரமாட்டாங்க. வடமேற்கில் உள்மூளை படிக்கட்டு இருக்கிற வீடுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் அந்த வீட்டை விட்டு ஆண்மகனும் வெளியேற்றிடும். அப்போது வாரிசு இல்லாத வீடுகளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் வடமேற்கு உள்மூளை படிக்கட்டையும் தென்கிழக்கு உள்மூளை படிக்கட்டையும் தவிர்க்கிறது 100% சிறந்தது. சரி, படிக்கட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது எனக்கு நிச்சயமாக இது வரைக்கும் தெரியாது. இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வீட்டில் ஏன் பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு விடை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.